18 வருடம் கூனி எழுந்து நில்லு போ சரியாகி போச்சுன்னார். 38 வருடம் வியாதி உள்ள மனிதனை பார்த்து போனார். அந்த நம்பிக்கை அவங்க 2 பேரும் அதே தான் நம்மளும் எப்படி அதே தான் அவங்க சந்தேகப்பட்டு ஆமாம் யோவான் உள்ளே போக பயம், கல்லறைக்குள்ளே யார் இருப்பா, பேய் இருக்கணும் போயிட்டார் அவர். பேதுரு உள்ளே போய் பார்த்தார், ஆமாம் இல்லை தூக்கிட்டு போயிட்டாங்க, காணல அவுட். இவரை நம்புறது மணல் மேல் கட்டின வீடு. இவர் என்ன பண்ணக்கூடாது, பழைய தொழிலுக்கு மீன் பிடிக்க போகிறேன்ட்டார். போயிட்டார்ல மீன் பிடிக்க. யோவான் 21 போயிட்டார், இருக்கவனெல்லாம் கூப்பிட்டு போயிட்டார் மீன் பிடிக்க. அந்த செத்து போன யூதாஸ் காரியத்தை விட்டுட்டு இப்போ மீதி இந்த 11 இவரை சேர்த்து 10+1 11 பேர் எங்கே போயிட்டாங்க. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, வெயிட் பண்ணிச்சு. அவர் வெயிட் பண்ணுறப்ப அவர் சொல்கிறாரு, மரியாளே. அந்த அம்மா காத்திருந்து ஜெபம் பண்ணுறாங்க. அதான் ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். ஏசு சங்கீதம் கர்த்தருக்காக பொறுமையுடன். யாருக்கு பொறுமையுடன் காத்திருக்கணும், கர்த்தருக்காக, ஆண்டவருக்காக பொறுமையுடன் வெயிட் பண்ணணும். நிச்சயமாக தருவார். ஊழியத்துக்கு வந்துட்டோம், அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அவர் நிச்சயமாக ஒரு காலம் என்ன பண்ண மாட்டார், அவர் அழைச்சது உண்மைன்னா கைவிட மாட்டார். சரி வேறு வழியில் ஒரு பைபிள் எடுத்துகிட்டு ஏதோ ஊழியத்தை ஆரம்பித்தேன், ஏதோ கதை ஓடட்டும், ஏதோ அங்கே ஜெபம் பண்ணோம் இங்கே ஜெபம் பண்ணோம், அது ஊழியம் பண்ணால் அது அவ்வளோதான். சோத்து கதை ஓடும். பிச்சைக்காரனுக்கும் சோத்து கதை ஓடலையா, அதே கதை தான். அழைக்கிறவர் யார், உண்மையுள்ளவர். அழைச்சிட்டானா யார், ஏஜி மோகன் 60 வருஷத்துக்கு மேலே சைக்கிள் ஓட்டினார். எம்சி ரோடில், ஜிஏ ரோடில் சைக்கிள் ஓட்டியிருக்கார். பழைய சைக்கிள். வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் அவர் அழைச்சதால் கடந்த டிசம்பர் 31 ஜனவரி 1 50,000 பேர் ஒரு சர்ச்சில். எவ்வளவு, ஒரு ஆளுக்கு 100 ரூபா காணிக்க போட்டாலும் எவ்வளவு, 5 கோடி ரூபா. அன்னைக்கு காணிக்க எவ்வளவு, ஒரு 2 கோடி செலவாகட்டுமே. சும்மா ஒரு கணக்கு, அவ்வளோதான். ஆனால் எவ்வளோ நாள் காத்திருந்தார், 70 ஆண்டுகள் காத்திருக்கிறார். ஆனால் அழைக்கிறவர் யார், நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. அந்த ஆண்டவர் எப்பவுமே நன்மை செய்கிற ஆண்டவர். நன்மை செய்கிற ஆண்டவர் என்ன நமக்கு கொடுத்த கமாண்ட் என்னன்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீசராக்கி நீங்கள் உலக எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும். பிதா என்னை நோக்கத்தோடு இந்த உலகத்தில் அனுப்புகிறாரு. ஏசாயா 25 அந்தகாரத்திலும் மரணத்தில் இருக்கும் மக்களுக்கு விடுதலை தரவும், அவ்விரக்கத்தினால அந்த அருணோதயம் நம்மை சந்திக்க வந்திருக்கிறது. இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்காக, இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்காக அந்த ஆண்டவர் நம்ம அனுப்பின நோக்கம் என்னென்னா, காஸ்பல் சொல்லதான் நம்ம வேலை. பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்தவே சொல்லலை. பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்துகிறப்போ மத்தேயு 23 சொல்லார், வெள்ளி அடிக்கப்பட்ட கல்லறையே. என்ன சொல்கிறாரு, ரொம்ப மோசமாக திட்டுவார். ரொம்ப பாஸ்டர்ஸ் அவர் சீசர்களை வச்சு ரொம்ப மட்டமாக தான் திட்டுவார் பல இடங்களில். ஆனால் காஸ்பல் சொல்லு. அந்த காஸ்பல் எப்படிப்பட்ட காஸ்பல், ஒரு அரசனும் ஒரு மந்திரியும் வாக்கிங் போனாங்க. மந்திரி கிறிஸ்டின் ஆகிட்டார், இந்த அரசன் கிறிஸ்டின் ஆகலை. அவர் ராஜா இல்லை. எப்படி சிஎம் கூட போய் நம்ம போக முடியுமா? அவங்க நடந்து போகிறப்ப பாருங்கள், அவங்க தனியாக அப்படி ஒரு ஸ்டைலில் போய் சிஎம் பிஎம் ஜனாதிபதி கவர்னர் போகிறப்போ முன்னால் போங்க, பின்னால் செக்யூரிட்டி, அவங்க பின்னால் பிஏக்கள், அதுக்கப்புறம் தான் நம்மள மாதிரி ஆள். ஆனால் யார் அவங்கள்ட்ட பேசி அவங்களோட அட்வைஸ்னா அவங்களுடைய தனி டைப், தனி பந்தா. அதே மாதிரி பெரிய பாஸ்டர்ஸை பாருங்கள், பெரிய பாஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ மோகனன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யாரும் போக முடியாது, தனியாக இருக்கப்போ பேசலாம். கூட்டத்தில் ஒருத்தர் பேசினா எல்லோரும் பேசுவாங்க, அவங்க டயர்ட் ஆகிடுவாங்க. டிஜிஎஸ் தினகரன் அதே மாதிரி தான், பண்ணுறாங்க. இப்படி பல இப்போ ஊழியர்கள் இதே மாதிரி தான். அந்த ராஜா அப்படி பந்தாவாக போய்கிட்டே இருக்கிறார். ஆனால் அந்த மந்திரி பக்கத்தில் போய் இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார், இயேசு வாழ்வு கொடுக்கிறார், இயேசு உங்களுக்கு நேசிக்கிறார்,
இயேசு பாருங்க 38 வருஷம் ஒரு மனுஷன் இருந்தான், அவனுக்கு விடுதலை கிடைச்சதான். பக்கத்தில் போனார். அது ஓய்வு நாள் தான், வேலை தான் செய்யக்கூடாது. இருந்தாலும் பக்கத்தில் போய் பார்த்து ஏன்பா அங்கே படுத்திருக்கேனாரு. அந்த மனிதன் சொன்னான், எனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லை. இந்த குளத்துல அமாவாசை ராத்திரி தண்ணி கலக்கப்படும், பௌர்ணமி இரவு தண்ணீர் கலக்கப்படும். தண்ணீர் கலக்கிறப்ப யார் முதல்ல இறங்குறானோ அவனுக்கு ஒரு ஹீலிங்கு. ஆனால் நான் 38 வருஷம் அந்த இடத்துல படுத்திருக்கேன். அந்த இறக்குற சத்தம் கேட்டு, அந்த சவுண்டு கலக்கிற சவுண்டு கேட்டு நான் எழுந்து தடுமாட்டமாக இப்போ நான் உட்காந்துட்டேன்னா எந்திக்க எனக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகும். நல்லா முட்டி போட்டு உட்காருவேன், சம்பளம் போட்டு உட்காருவேன். ஆனால் எந்திக்க தான் முடியாது, முட்டு வலி. அதே மாதிரி எனக்கு வலி, பல வேதனை, என்னையால முடியல. ஆனால் யாரோ ஒருத்தர் இறங்கியிருக்காங்க எனக்கு உதவி செய்ய. ஒருவரும் இந்த ஹோன்லி பெர்சன், கைவிடப்பட்ட நிலைமைன்னு சொல்கிறப்போ இயேசு அந்த மனிதனுக்கு வாழ்வு கொடுத்தாருங்க. இயேசு அந்த நாயின் ஒரு விதவை ஐயா இப்படி ஹீலிங் எல்லாம் அவர்கிட்ட சொல்லி சொல்லி காஸ்பல் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த ராஜா கேட்டுக்கிட்டே இருக்கிறார், உனக்கு வேலை இல்லைடா, நீ இயேசு அறிவிக்கணும். உனக்கு என்ன வேணும், கிறிஸ்தவனுக்கு வேலையே இல்லைப்பா. இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார். எங்கேயோ ஃபாரின்லேருந்து துட்டு வருது, துட்டை வாங்கிட்டு வீட்டிலேருந்து தின்னுக்கிட்டு பைய கையில் ஒரு அக்கமிட்ட போய் இப்படி கையில் வச்சுக்கிட்டு இப்படி அலைகிறான்டான்னு நிறைய பேர் சொல்கிறான். ஆனால் நமக்கு வேலை என்ன, சொல்லிக்கிட்டே இருக்கணும். அடி மேலே அடித்து அம்மியும் நகரும், சொல்ல வேண்டியது நம்முடைய வேலை. அது ஏற்றுக்கிறான் ஏற்றுக்கலை. யாருக்கு தாகம் உள்ள மேல் தண்ணீர் ஊற்றப்படும். யார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் தாகமாக இருக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும். எவன் தாகமா அவன் குடிச்சிட்டு போறான், எவனுக்கு கஷ்டமா அவன் காது உள்ளவன். அதுதான் ஆண்டவர் வார்த்தை. அப்படி சொல்றப்ப அந்த ராஜா ஒரு நாள் கேட்கவே இல்லை. அப்போ என்ன பண்ணாரு, அப்படி ராணா அந்த மந்திரி விடவே இல்லை, கேட்டுக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் ராஜா பையன் மந்திரி 3 பேர் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய யூபிலி ஆறு வற்றாத ஜீவநதி, கோதாவரி வற்றாத ஜீவநதி, கங்கை வற்றாத ஜீவநதி, பெரிய எப்போவுமே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும். அதில் உளுந்தா எழுந்திக்க வச்சு வர முடியாது, சுழற்சி. அப்படி ஆற்று மேலே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. கடந்த மாதத்தில் நான் ஜார்க்கண்ட் மாநிலத்திலையா இல்லை எந்த ஒரு மாநிலத்தில் போயிருந்தேன். அந்த கங்கை நதி மேலே போய்கிட்டு இருக்கப்போ அதுலேருந்து 50 கிலோமீட்டர் தான் ஆயிரக்கணக்கான மக்கள் குளிக்க இறங்கி அந்த கூட்டத்தில் இறந்து போன அந்த ஆற்றுலேருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு அங்கே அது போய்கிட்டு இருந்தேன். அது ஜார்க்கண்டா ஒரிசாவா மறந்துட்டேன். அதே மாதிரி ஆற்று பக்கத்தில் நடந்து போகிறோம். திடீர்னு மந்திரி என்ன பண்ணார், பையனை தள்ளி விட்டார். தள்ளிவில ராஜா என்ன பண்ணுவார் சொல்லுங்களேன், எதிரே பார்க்கல, தண்ணிக்குள்ளே குதிச்சு பையனை காப்பாற்றி கொண்டு வந்துட்டார். மந்திரி பாரு, நீ என்ன பண்ண போகிறேன், வெட்ட போகிறேன், குத்த போகிறேன், உன்னை டிஸ்மிஸ் பண்ண போகிறேன்னு அந்த ராஜா திட்டிக்கிட்டே இருந்தார். எல்லாம் அவர்கிட்ட அந்த டென்ஷன், மனுஷன் டென்ஷன். திடீர்னு ஒருத்தன் அடிச்சிட்டா இன்னும் கோவம் வரும், திடீர்னு ஒருத்தன் திட்டா இன்னும் கோவம் வரும், திடீர்னு ஒருத்தன் ஏதாவது பண்ணிட்டா இன்னும் கோவம் வரும். அவன் பாஸ்ட்டுங்கிறதெல்லாம் மறந்துடும் அந்த நேரத்தில். அதுதான் மனுஷீகம். அந்த மனுஷீகத்தில் அவர் திட்டி முடித்து ஒரு 10 நிமிஷம் அப்படி கூல் டவுன் ஆனார். இதே மாதிரி தான் ராஜா பாவத்தில் விழுந்த நம்ம மீட்டு கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அதுதாங்க காஸ்பல். இயேசு இந்த உலகத்தில் வந்த நோக்கமே அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். உங்கள் மகனுக்காக நீங்கள் எப்படி விழுந்து அந்த மகனை காப்பாற்றுனீங்களோ அதே மாதிரி உங்களை மீட்டு கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். இயேசு உலகத்திற்கு வந்த நோக்கமே நமக்கு பாவம் செய்து, அந்த சொல்கிறார், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, பாவம் செய்யத்தக்க நீதிமான் ஒருவனும் இல்லை. பிரசங்கி 7:20 ஒருத்தரும் இல்லைங்க. அப்படியே நீதிமான் ஒருவனாக உணர்வுள்ளவன் தேவனை தேடி எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார் 3:11 உணர்வுள்ளவன் இல்லை, எல்லோரும் வழி தப்பி கெட்டு போனாங்க. அவங்க தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. அழகா அந்த பவுலடிகள் சொல்லிட்டு சொல்றார், எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனா இவனை மீட்டு கொள்வதற்காக உலகத்திற்கு வந்தாருங்க. காஸ்பல் இதுதாங்க காஸ்பல். ஒருவேளை அந்த காஸ்பல் சொல்வதற்கு தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களை அழைத்தது நோக்கம், யாரெல்லாம் வேதனையில் இருக்காங்களோ, துன்பத்தில் இருக்காங்களோ, நீங்கள் நானும் கண்ணீரோடு ஒரு இடத்துக்கு இன்றைக்கி ஊழியத்துக்கு போகிறீங்க, ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று இன்றைக்கி காஸ்பல் சொல்ல போகிறேங்க.
ட்ராக்ஸ் கொடுக்க போகிறேங்க, இல்லை திருச்சி ஜெபம் பண்ண போகிறேங்க என் தேசத்திற்காக. என் தேசத்தில் இன்னைக்கு எப்படியாவது ஒரு கூட்டம் ஆட்சியை பிடிக்கணும் என்பதற்காக மக்களை ஏமாத்துறாங்க. அந்த ஏமாத்துற கூட்டம் வந்தால் எங்களுக்கு கஷ்டம். இந்த தேசம் விடுதலை பெற வேணும். இந்த தேசம் அப்படிப்பட்ட கஷ்டத்திலேருந்து விடுதலை பெறணும். நம்ம ஊழியம் செய்வதற்கு தடையில்லாத ஒரு அரசாங்கம் வேணும். இன்னைக்கு இந்திய தேசத்தில், இன்னைக்கு இந்திய நாட்டில், இன்னைக்கு இந்தியா தேசத்தில் தமிழகத்திலேருந்து தான் காஸ்பலே போகுது. காஸ்பல் 100 மிஷினரிகள் இந்தியா முழுவதும் போகிறாங்கன்னா 98 பேர் தமிழகத்திலேருந்து தான் போகிறாங்க. 2 பேர் தான் மகாராஷ்டிரா, 2 பேர் தான் ஆந்திரா, கர்நாடகா, 10 பேர் போவாங்க. 90 பேர் தமிழ்நாட்டிலேருந்து போகிறாங்க. அவங்க தேவைகளில் 80-85 விழுக்காடு தமிழகத்திலேருந்து தான் சந்திக்கப்படுது. அங்கே உள்ள மிஷனுடைய தேவைகள் என்ன? ஒரு மிஷனரி ஒரு இடத்துல தங்கி காஸ்பல் சொல்லணும்னா 75,000 ஒரு மாதத்துக்கு வேணும். சும்மா இயேசு ரட்சிக்கிறான்னா கிடைக்காத. ஒரு ஹாஸ்டல் நடத்தணும், ஃப்ரீ ஸ்கூல் நடத்தணும், ஃப்ரீ உணவு கொடுக்கணும், துணி கொடுக்கணும், ஆமாம் ஹாஸ்பாலிட்டி எல்லாத்தையும் பார்க்கணும். அப்போ ஒரு மிஷினரி அங்கேருந்து வேலை செய்யணும் 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஒரு மாதம் அந்த மிஷினரிகிட்ட இருந்தால் தான் அவர் அங்கேருந்து காஸ்பல் சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்துக்குள்ள மக்களை வழி அனுப்ப முடியும். அப்படிப்பட்ட தேவைகளுக்கு இதெல்லாம் ஊற்று உடையும் தமிழகம். இன்னைக்கு ஃபாரின் அமௌண்ட்டெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. நம்மகிட்ட உண்மை இல்லை. 100 ரூபா வந்தது, 90 ரூபா ஊழியத்துக்கும் 10 ரூபா அவங்களுக்கும் செலவு பண்ணால் பரவாயில்ல. 95 ரூபா அவங்களுக்கும் 5 ரூபா ஊழியத்துக்கும் செலவு பண்ணால் கடவுளாக பார்த்தார், பூட்டு போட்டார், பொங்கடா திருட்டு பசங்கன்னு. கவர்மெண்ட் கூப்பிட்டு அவன் கணக்கை கொடுறான்னா 1000 பேரில் 2 பேர் தான் கணக்கு கொடுத்தான். 998 பேருக்கு என்ன இல்லை, அக்கௌண்டபிள் இல்லை. பணம் வருது, செலவு கணக்கு அவர் அந்த ஐஃபை ஷர்ட், இந்த இதில் ஒரு அமெரிக்கன் எம்பசி போட்டிருக்கோம், அந்த சட்டை போட்டால் 3000 ரூபா, அவர் போட்ட ஷூ 20,000 ரூபா, அவர் போட்ட ஷூ எவ்வளவு 1 லட்ச ரூபா, ஐஃபை காரு, ஐஃபை வசதி, தங்கனா லாட்ஜ் 25,000 ரூபா, எல்லாம் ஃபாரின் பண்ணி ஏழைக்கு கொடுப்பதற்காக வந்த பணத்தை எடுத்து சாப்பிட்டதால் ஆண்டவர் பூட்டை போட்டார், போங்கடா கதவை அடைச்சிட்டேன்ட்டார். நான் யாரா தலையில் மண்ணெளி போட்டோம்? ஒரு காலத்தில் அந்த இங்கிலாந்துலேருந்து பால் பவுட்ரு நான் குடிச்சிருக்கேன், கோதுமை சாப்பிட்ருக்கேன், சீனி வந்திருக்கு, அரிசி வந்திருக்கு, வர போய் சாப்பிட்ருக்கோம், வாங்கி வச்சு பிரித்து கொடுத்துருக்காங்க மிஷினரிகள். நாளையில் பொருளை அனுப்புறதோட காசை அனுப்புங்க, அதாங்க வசதின்னாங்க. பேக்கெட்டில் போட்டு போயிட்டான். ஒருத்தனையும் கணக்கு கிடையாது, உண்மை கிடையாது. ட்ரஸ்ட்டு வச்சுருக்கோம், ட்ரஸ்ட்டில் யார் ஃபவுண்டர், பிரசிடெண்ட் யார்? நான். ட்ரெஸரர் யார்? என் பொண்டாட்டி. செக்ரட்டரி யார்? என் மச்சான். கமிட்டி மெம்பர் யார்? என் அண்ணன் தம்பி. இதுக்கு பேர் என்னது? ட்ரஸ்ட்டு. ஊரை ஏமாத்துறது. ஒரு பாஸ்டர் 2 கண்ணும் தெரியாது, நல்லவர், 1000-1500 பாட்டு பாடுவார், சூப்பராக பாடுவார், நல்ல பாஸ்டர். பக்கத்தில் இங்கே தான் இருக்கார். அவருக்கு ஒருத்தர் கூப்பிட்டு இடம் கொடுக்குறேன்னார். நல்ல ஹார்ட் ஆஃப் த சிட்டி, ஒரு சென்ட் 12 லட்ச ரூபா, 5 சென்ட் தரேனார். 5 சென்ட்டோ 10 சென்ட்டோ தரேனார். ஆனால் உங்கள் சர்ச்சை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வானார். சர்ச்சை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வானோன்னு போனார். ஃபவுண்டர் அண்ட் பிரசிடென்ட் ஸோ அவர் பேர். பொண்டாட்டி ட்ரெஸருன்னார், மகா செக்ரட்டரின்னார், மருமகன் என்னவோ பேர் போட்டார். கொண்டைக்கு ட்ரெஸ் பண்ணி கொடுத்தாரு, தூக்கி எறிஞ்சிட்டார். போடா இடமில்ல ஒன்றும் இல்லைடான்ட்டார். இந்த சொத்து யாருக்கு போயிடுது? இப்போ ஃபவுண்டர் அண்ட் பிரசிடென்ட் பண்ணி போடுறேன், சர்ச்சு மெம்பரை போடு, சர்ச்சு பேரில் பண்ணு. நீ இல்லைன்னா உன் பிள்ளை வர முடியாது, சர்ச்சில் எவனோ ஒருத்தன் நடத்திட்டு போகிறான். இப்போ யார் நம்ம மண்ணில் தலையில் மண்ணெளி போட்டோம்? யாராவது அப்படி ஒரு ட்ரஸ்ட் வச்சுருந்தா போனோன்னு என்ன பண்ணுங்கள், கேன்சல் பண்ணிவிட்டு சர்ச்சு பேரில் போடுங்க. அந்த ஆசீர்வாதமே வேறு. ஒரு பாஸ்டர் அப்படி போட்டார், லக்ஸரி கார் ஓட்டுறாரு, அதுக்கப்புறம் பங்களா மாதிரி வீடு வாழ்கிறார், வருஷத்தில் 5 தடவை ஃபாரின் போய் ஊழியம் பண்ணுறார், ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா, எதிர்பார்ப்பு இல்லாமல். பிள்ளைங்களும் ஐஃபையாக வாழ்ந்துட்டுருக்கார். என்றைக்கு சர்ச்சு பேரில் அவர் இடத்த சர்ச்சு பேரில் எழுதினாரோ, சர்ச்சு பேரில் எழுதின சர்ச்சுடைய கமிட்டியில் சர்ச்சு மெம்பர்ஸ் இருக்காங்களோ, அந்த திருச்சபை வளர்ந்து கொண்டிருக்கு. என்னோட 40 வருஷமாக எனக்கு நல்ல உறவு அந்த பாஸ்டர். நல்ல ஊழியம், ஐஃபையான ஊழியம். நீங்கள் நானும் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம்? நம் ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபையுள்ளவர், உண்மையுள்ளவர், நியாயாதிபதி.
கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். ஆனால் அவர் உண்மையுள்ளவர், நியாயாதிபதி, அவர் நியாயம் தீர்க்கிறவர். நம்முடைய ஊழியம் காஸ்பல், அவ்வளோதான். அந்த காஸ்பல் வேலையை நான் செய்ய செய்ய நீ என்ன ஒன்று ஆண்டவர் பலப்படுத்தி கொண்டே இருப்பார். அந்த காஸ்பல் வேலையை செய்யணும். அதான் அன்னைக்கு பாஸ்டர் அன்னைக்கு போட்ட தலைப்பு தான். அதே நோட்டீஸை தேதியை மாற்றி எனக்கு அனுப்பிட்டார். நானும் அதே தேதியை மாற்றி வேறு எங்கேயும் பேசவும் இல்லாத. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவருக்கு என்ன பண்ணும்? ஊழியன்னா என்னது? சீட்டில் பஸ் ஸ்டாண்டில் போகிறோம், முடியாதவந்தோடனே என்ஜி இடம் கொடுத்துட்றதான். நடக்க முடியாதவன் அவனை பிடிச்சி கூப்பிட்டு போகிறது தான். இப்போ எங்கள் தலைவர் வந்தார், இவர் பாஸ்டர் வில்லியம்ஸு, சர்ச் வச்சுருக்கார். 50 பேர் 60 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் ஐயா? இப்போ அவரை கூப்பிட்டு அவர் ஒரு வேலைக்கு ஒருத்தர் சொல்லலாம், அண்ணன் கூட ஊழியத்துக்கு போகிறேங்க. ஊழியன்னா என்னென்னா எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல். எந்தவித எதிர்பார்ப்பு? நீங்கள் போங்க, நான் போனால் எனக்கு தேவையான உணவு அங்கே இருக்குது. எனக்கு தேவையை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? போனால் ஜெபம் பண்ணால் காணிக்கத்தில்லைன்னு தலையை தேய்ச்சிக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது. அதுக்கு பேர் என்னது இல்லை. ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன வாங்குகிறோம்? லஞ்சம் வாங்குகிறோம். ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்? நான் சொல்லலைங்க. இயேசுக்கு செங்கையா காணிக்க வாங்கினாரா? எதிர்பார்த்தாரா? எதுவுமே எதிர்பார்க்கல. அவர் சொல்கிறார், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கிட்டு வரணுங்கிறார். தன்னைத்தான் வெறுத்துனா எம்டி பண்ணிடணும். எம்டி பண்ணிடணும். ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுமே இல்லை. டாக்டர் ஜெய்சிங் பெரிய ஊழியக்காரர், அப்படி கை வச்சா ஹீலிங், மறிச்சவனை எத்தனை பேர் எழுப்பியிருக்கார். பெரிய டாக்டர். எம்ஜிஆருக்கு தொண்டையில் குண்டு எடுத்தவர். எவரும் முடியாதுன்றா, செத்து போவான், தொண்டையில் கை வச்சு அவுட்ரான்னார், தைரியமாக எடுத்தார். அவர்கிட்ட கொண்டு யாராவது காணிக்க கொடுத்தா வாங்கி வச்சுக்குவார். பின்னால் ஒரு ஏழை வருவான், பின்னாலே ஏழை வருவான், அடுத்த மாதிரியே வருவான். ஐயா டாக்டர் ஐயா 3 நாளாக ரிச்சா ஹோட்டலில் காய்ச்சலுமா, அப்படியே கவர் எடுத்து கொடுத்துருவார். அது 10,000 ரூபா இருந்தாலும் சரி, 5,000 ரூபா இருந்தாலும் சரி, 5 ரூபா இருந்தாலும் சரி, 50 ரூபா இருந்தாலும் சரி, 5 லட்சம் இருந்தாலும் அப்படியே எண்ண மாட்டார், காட்டில் பிரிக்க மாட்டாருங்க. ஒரே ஒரு ஹவாய் செருப்பு, 2 பேண்ட்டு, 2 டாக்டர் கோட்டு. அவருக்கு 2 டாக்டர் கோட்டு வெள்ளை, 2 கருப்பு பேண்ட். அவர் முதலீடே இவ்வளோதான். எதுக்குமே கவலைப்படல, எந்த வகையிலும் அவர் குறை பண்ணலை. அதுதான் ஊழியங்க. நீங்கள் நான் அந்த ஊழியம் என்று சொல்லிக்கொண்டு அப்படி இல்லை. ஆண்டவர் நம்மை அனுப்புகிறப்போ, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம சொல்கிறப்போ, எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறப்போ, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்திடும், வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. நம்ம ஒன்றுமே இல்லைன்னு அவற்றை ஒப்பு கொடுக்கணும். அதுதான் சொல்கிறார், பிதா ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால். இந்த கான்செப்டே என்னன்னா, அந்த யோவான் 12, யாரோ ஒரு மனுஷன் பிலிப்பு, கிரேக்க நாட்டு அவன் தான் ஆட்சியாளர். இவங்க இருக்க காலத்தில் ரோம பேரரசு இருந்துச்சு. ரோம பேரரசுக்கு வந்து கிரேக்க பேரரசு. கிரேக்க பேரரசுடைய தலைவர் அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் தான் உலகம் எங்கும் போய் தன் கொடியை நாட்டினார். கிரேக்க மொழியை பேச வச்சார். முதலில் உலகம் எங்கும் பேசப்பட்ட மொழி கிரேக்க மொழி. அந்த அலெக்சாண்டருடைய கான்செப்டே என்னென்னா, ஒரு ஊரை போய் பிடிச்சோன்னா ஒரு கொடியை நட்டிட்டு அந்த மக்களுக்கு கிரேக்க மொழியை பேச வச்சார். பேசுகிற அந்த லாங்குவேஜ் தெரியணுங்கிறதுக்காக அந்த கிரேக்க மொழியை பேச வச்சார். உலகம் எங்கும் ஒன்றாக இணைக்கப்பதற்கு அலெக்சாண்டர் போராடுறார். ஆனால் உலகம், அந்த ரோம பேரரசுக்கு முந்தின மகா பேரரசு இன்னைக்கு எப்படி இப்போ அமெரிக்கா நடத்துது, அதுக்கு முன்னே இங்கிலாந்து நடத்துச்சு, அதுக்கு முன்னே கிரேக், அதுக்கு ரோம பேரரசு, இப்படி ஒரு ராஜ்யங்கள் வருது. ஒரு நூற்றாண்டில் ஒருத்தன் பெரியவன் ஆகிறான். அப்போ கிரேக்க பேரரசு வருது. அந்த கிரேக்க நாட்டை சேர்ந்த ஒரு மனுஷன் தான் நான் இயேசுவை பார்க்கணும்னு நினைக்கிறான். இன்னைக்கு பெரிய ஊழியக்காரங்களாகிட்டேன்னா, இப்போ நானே
பாலியாங்கிச்சோ, ஸ்மித், சார்லஸ் பெர்ஜன், பில்லி கிரகாம், அப்புறம் யார் சொல்லுங்களேன், லைனாக வர மாட்டேதே பேர், லைனாக பெரிய ஊழியக்காரங்களாம் அப்படி கோட்டை தூக்கி போட்ட உடனே அந்த கடந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் கடைசி சீரணியரங்கத்தில் தென்கொரியா வச்சு அந்த பாலியாங்கிச்சோ நடத்துகிறப்போ முதல்ல அவங்க ஆட்கள் அனுப்புகிறோம், கர்ச்சிப் கொடுத்து அனுப்புனார். ஒரு 1000 கர்ச்சிப்பை ஜோம் பண்ணி இதை கொண்டு யார் மேலே போடுவீங்களோ என்ன ஆகும், ஹீலிங் நடக்கும்னு சொல்லி விட்டார். அதே மாதிரி பில்லி கிரகாம், பென்னிஹின் அப்படி கோட்டை தூக்கி போட்டாங்க. அந்த கோட்டு தூக்கி யார் மேலே போடுறது, அந்த கோட்டு பட்டவங்களுக்குலாம் இடம் கிடச்சி ஹீலிங் வச்சிச்சு. லாரி, அந்த திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் லாரியோட போர்டு இருக்கும், பாலசிங்க லாரி, பயங்கரமான ஹீலிங் டாக்டர் டிஜிஎஸ் தினகரனோட. இதே மாதிரி இயேசு கிறிஸ்து அந்த பேரும் புகழுமா இருக்குது. அந்த நேரம் தான் கிரேக்கர் பெரிய ஆள் வந்து நாங்கள் உங்கள் ஜீசஸை பார்க்கணும் அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு. அப்பாயின்மெண்ட்டு கேட்குறப்போ பிலிப்ட சொல்கிறார், பிலிப்ட கேட்குறாரு. பிலிப் கொடுக்கணும்னு ஓடியாந்து முதல் சீசன் அந்திரேயா, எப்படினாலும் முதல் சீசனுக்கு ஒரு மரியாதை உண்டு இல்லை, ஃபஸ்ட்டு சீசனுக்கு. அந்திரேயாட்ட வந்து சொல்கிறார், ஐயா கிரேக்கர் வந்திருக்காரு, ஏசோவை பார்க்கணுமா. அப்போ ஹைஃபையாக போய்கிட்டு இருக்கோம் நம்மன்னு அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங். அப்போ தான் சொல்கிறார், உனக்கு என்ன பண்ணுவோம், தன்னைத்தான் வெறுக்கணும், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாக வேண்டும். அதுக்கு தான் சிலுவை கொடுத்தாங்க. மிஷினரி கமிஷனரிங்களே சிலுவை போடுவாங்க. நம்ம பாஸ்டர் கமிஷனர்லேயே சிலுவை போடுறீங்களா? யாராவது பாஸ்டருக்கு யாராவது அபிஷேகம் பண்ணுறப்போ தலையில வைக்கிறப்போ சிலுவை போடுறீங்களா? பிஷப் பண்ணோன்னா பெரிய சிலுவை போடுவாங்க. நிறையா பிஷப்ஸ், இப்போ நம்ம பிஷப் 10 பேருக்கு 20 10 பேர் யாருனாலும் பிஷப் போட்டுக்கிறாங்க. பிஷப் போடு ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணி 10-100 பேனர் வச்சு ஒரு 100 பேர் கூப்பிட்டு பிரியாணியை போட்டு பிஷப் பெரிய சிலுவையாக போட்டுக்கிறார். ஒருத்தர் 35 சவரம் நகையில் போட்டுருக்காரு, 10 சவரம் சிலுவையே 10 சவரில் செஞ்சுருக்கிறார். பிஷப்ஸு பெரிய சிஎஸ்ஏ டிஎல்சிலாம் பார்த்திங்கன்னா பெரிய சிலுவையாக போட்டிருப்பாங்க. அவங்களாம் ஒரு சில மரக்கட்டையில் போட்டிருப்பாங்க. மரக்கட்டைன்னா இங்கே இல்லை, ஒலிவ மரம். ஒலிவ மரம்னா இங்கே அந்த சிலுவை 100 ரூபா, அந்த சிலுவை அங்கே 10,000 ரூபா. அதுவும் சாதாரண சிலுவை, பேத்த மரக்கட்டைன்னு 10,000 ரூபா சிலுவை, பெரிய சிலுவை. எதுக்குன்னா பெரிய பாடுகள். இப்போ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை, துப்பாக்கி வச்சுருக்கான், திரும்பி வருவான்னு நம்பிக்கை இருக்கா? வீட்டுக்கு ஊருக்கு திரும்பி வருவான்னு நம்பிக்கை. இதே தான் சிலுவை. பாஸ்டர் அனுப்புகிற யாருக்கு இல்லை, பிள்ளை அம்மாவுக்கு பிள்ளை இல்லை, புருஷனுக்கு மனைவி இல்லை, மனைவிக்கு புருஷன் இல்லை, தன்னை ஒப்பு கொடுக்குறது ஒன்றும் இல்லை. இதுக்கு தாங்க சிலுவை. அப்படி சிலுவை. அதுதான் சொல்கிறார், ஒருவன் தன்னை உள்ளத்தில் விழுந்து சாக வேண்டாம், எனக்கு ஊழியம் செய்யணும். எனக்கு ஊழியம் பார்க்குறப்ப அது எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் ஊழியம், எந்தவித எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல். இன்றைக்கி கல்யாணம் பண்ண ஒரு சிலர் லைசன்ஸ் வச்சுருக்கோம், 500 ரூபா வாங்குகிறோம், 1000 ரூபா வாங்குகிறோம், 3000 ரூபா வாங்குகிறோம், 5000 ரூபா வாங்குகிறோம், 10,000 ரூபா வாங்குகிறோம். ஆளை பொறுத்து, நேரத்தை பொறுத்து, டிமாண்டை பொறுத்து. ஆனால் என்ன சொல்கிற, அதுக்கு என்ன பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாதுங்கிறார். நான் சொல்லலை, நாங்கள் வாங்காமல் எப்படியா காகங்களை கவனித்துப்பார், குருவிகளை கவனித்துப்பார். காகம் எங்கேயாவது ஃபிக்ஸட் பண்ணியிருக்கா? எங்கேயாவது டேங்கில் மிச்சம் வச்சுருக்கா? ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கா? காகம் எங்கே? நம்ம இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் வந்தோம், அன்றைக்கி தர்மம் கெட்டு போச்சு. வீட்டுக்குள்ளே இரும்பு டப்பா வந்தோன்னா தர்மமே கெட்டு போச்சு. சென்னைக்கு சேவிங்ஸ் வந்ததும் அன்னைக்கு போயிடுச்சு தர்மம். அதே நேரத்தில் நேர்த்தியாய் நடத்தும் ஆண்டவர், முழுமையாக அழைக்கிறவர் யாரு? உண்மையுள்ளவர். அந்த அழைப்பின் உண்மையுள்ளவருக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு அம்மா அவசரமாக வேலைக்கு போனோம், பையனை கூப்பிட்டு ஷூஸ், அந்த அம்மா பிடிஓ, தாசில்தாருக்கு அடுத்த ரேங்க், தாசில்தார் மாதிரி. பிடிஓ ரொம்ப அவசரமாக போகணும்பா, நம்ம ஷூ கொஞ்சம் அழுக்காக இருக்குது, அதுக்கு தொடச்சி வைடான்னு பிள்ளையை கூப்பிட்டு துடைக்கிறப்போ ஒரு 50 காசு கொடுத்து கையில் வச்சுக்கோ, நல்லா தொடனாங்க. அவன் நல்லா தொடச்சி வச்சிட்டான், அழகாக தொடச்சி வச்சான். பாலிஷ் போடுறதுல வந்து ரொம்ப டேலண்ட் இருக்குது. பாலிஷ் போட்டால் முகம் தெரியணும். இப்போ இந்த லைட்டு தெரியுதுல, ஃபேஸ் தெரியணும், அதுதான் பாலிஷ். முதல்ல அடிக்கணும், அந்த ஸ்பீடாக அடித்தா சூடு ஏறும் ஷூ.
அடுத்து சூடு என்ன பிறகு பாலிஷ் போட்டு வைக்கணும், வச்சுட்டு திரும்ப அடின்னு அடிக்கணும், அப்போ ஷூ ஏறும். இப்போல்லாம் எனக்கு அந்தளவுக்கு நேரம் இல்லை, டைம் இல்லை. அப்படியே ஒரு அக்காவை தொடனா ஒரு அக்கா தொடச்சி கொடுக்கும், அப்படியே இருக்கிறத போட்டு போகிறதான் டைமே இல்லை, எனக்கு அந்தளவுக்கு முடியும் இல்லை. அப்படி பாலிஷ் அழகாக போட்டு வச்சுருந்தா ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அம்மா வேகமாக போட்டு நடந்து வீட்டை விட்டு கேட்டை தாண்டுறப்போ காலுக்குள்ளே என்னவோ இடிக்குது, தட்டுது. ஷேவ் உள்ளே போக மாட்டேது. என்னடா கால் போகாமல் இடிக்குதே, நடக்க முடியலையேன்னு ஷூவை ஊற்றுட்டு அது உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்குது. உள்ள குச்சி ஏதோ இருக்குதுன்னு அது பார்க்குது. பார்த்தா ஒரு பார்சல், சின்ன பார்சல் மடித்து வச்சுருக்கு. அதை பிரிக்குது. இந்த அம்மா கொடுத்த 50 காசை அவன் மடித்து உள்ளே வச்சுட்டான். அந்த என்னடா இதுக்கு இப்போ மடித்து வச்சுருக்கான்னு திருப்பி பிரித்து பார்த்தா, அம்மா உனக்கு வேலை செய்ய நான் கூலி வாங்கணுமா, உனக்கு நான் வேலை செய்ய, நீ எத்தனை வேலை என்னை படிக்க வச்சுருக்க, எவ்வளோ ஃபீஸ் கட்டியிருக்க, எவ்வளவு அந்த கேஎஃப்சியில் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்க, அந்த புரோட்டா வாங்கி கொடுத்துருக்க, அதுக்கெல்லாம் கூலி கொடுத்தியா, ஷூவை துடைக்கிறது போய் கூலி குடிக்க என்னம்மா நியாயன்னு எடுத்துட்டானா, வச்சுருந்தானா எழுதி. இதுதான் நான் நிர்மூலமாக இருப்பது ஆண்டோடைய சுத்த கிருபை. காலைதோறும் அவை புதிய. என் நீதி நிமித்த அவர் ரட்சிக்கலை, அவருடைய இரக்கத்தின்படியும் மறுஜென்ம சுவாசத்தின்படியும் புதிதாக்கப்பட்ட பரிசுத்தவனும் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, பாதுகாத்திருக்கிறார். நான் நல்லவங்கிறது இல்லை, சகையு நல்லவங்கிறதில் ரட்சிக்கிறது இல்லை. தன்னை நினைத்து சகையோ தகப்பனேன்னு ஒப்பு கொடுக்குறப்போ இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமின் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் பாவியான பெண் இயேசுவின் கால்களை தொட்டு கழுவிய பொழுது காசு கொடுத்ததுக்கல்ல, அவளுடைய அழுகையின் இரக்கத்தை பார்த்து வாழ்வு கொடுத்த ஆண்டவர், அந்த பாவியான பெண்ணுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்து நமக்கு நான் நிற்பது, நான் இருக்கிறேன்னா ஆண்டோடைய சுத்த கிருபை. காலைதோறும் அவை எத்தனை வியாதி என்னை தாக்குச்சு, எத்தனை கஷ்டங்கள் என்னை தாக்குச்சு, எத்தனை வேதனை என்னை தாக்குச்சு, அந்த துன்பத்தின் மத்தியில் நடந்து வந்திருக்கிறேன். அந்த ஆண்டவருக்கு நான் எப்படிப்பட்ட மக்களாய் இருக்கிறேன், அந்த நன்றிக்கு நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை எப்படிப்பட்ட மக்களாய் செய்ய வேண்டும். கடந்த நாட்களில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சந்திரப்பூருங்கிற ஊருக்கு போயிருந்தேன். ட்ரெயினில் 12 மணி நேரம் சந்திரப்பூர். அவர் அங்கே 5 பேர் ஞானஸ்தானத்துக்கு, நான் NMSI நேஷ்னல் மிஷன் சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் நான் ட்ரெஷரர் இருப்போம், கூப்பிட்டுருந்தாங்க. 5 பேர் ஞானஸ்தானம் வாங்கினாங்க. ஞானஸ்தானம் வாங்கினா அவங்க வீட்டில் வச்சு அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்தோம். ஏன் ஞானஸ்தானம் வாங்குறீங்கன்னு கேட்டோம். அவங்க ஆண்டவர் எங்களுக்கு இப்படி வியாதி தொல்லை கஷ்டம் துன்பங்கள்லேருந்து விடுதலை கொடுத்தார் சொன்னாங்க. அந்த ஊழியக்காரர் உள்ள இல்லை, ரோட்லேயே நின்று பார்க்குறாரு. இது வீடு, இது நடக்கு, இது ரோடு, இப்படி நிற்கிறாரு, இப்படி பார்க்குறாரு, உள்ளே பார்க்குறாரு. டெரரிஸ்ட் தீவிரவாதிகள், மத தீவிரவாதிகள் வருவாங்களா, அடிப்பாங்களா, காப்பாற்றணுமா, என்ன பண்ணுறதுன்னு அவருடைய மூடெலாம் அப்படி இருக்குது. நல்ல இங்கிலீஷ் பேசுகிறாரு, ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறாரு, நல்ல மராட்டி பேசுகிறாரு, ஹிந்தி பேசுகிறாரு. நான் மராட்டி ஹிந்தியில் 1-2 வார்த்தை, இங்கிலீஷில் 1-2 வார்த்தை பேசுவேன். 2 பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள், சகோதரி ஒய்ஃப் நல்ல சூப்பர், நல்ல அக்கா, நல்ல உணவு கொடுத்தாங்க. சாதாரண வீடு, ஞானஸ்தானம் பக்கத்தில் ஒரு ஆற்றுல முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த மீட்டிங், எனக்கு ஒரு ஓப்பன் மீட்டிங் அங்கேருந்து கச்ரோலி டிஸ்ட்ரிக்டில் தனோராங்கிற ஒரு இடத்துல ஓப்பன் மீட்டிங், 2 நாள் கன்வென்ஷன். அது IMSல, இது NMS. அங்கே போகிறேன், வாங்கின அவரை கூப்பிட்டேன். அவர் நான் கிளம்பி வரையா, நான் வரேன் உங்களோடுன்னு வந்தார். நல்லா சூப்பராக, நல்ல கண்ணாடி போட்டு, கூலிங் கிளாஸ் போட்டு, தொப்பி போட்டு, நல்ல பேண்ட் ஷர்ட்னால் சூப்பராக, நல்ல இப்போ சஃபாரி போட்டால் வாட்ச்மேன் ஆக்கிடுறாங்க, அதனால் நான் சஃபாரி போடுறதில்ல. ஒரு 2-3 ஏர்போர்ட்டில் வாட்ச்மேன் செக்யூரிட்டின்ட்டான், அதனால் சஃபாரி தூக்கி போட்டுட்டேன். எல்லாம் சஃபாரி ஒரு 100கணக்கான சஃபாரி தூக்கி எரிஞ்சிட்டேன், சஃபாரி வேண்டான்னு. போடவும் முடியல, உடம்பு வெயிட்டு தாழலை, உடம்பு அந்தளவுக்கு வெயில் தாழ முடியல, வெக்க தொல்லை கஷ்டம், வெயிட்டு முடியல, பல கஷ்டங்கள். அதானே அவர் அழகாக நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டு மாப்பிள்ளை மாதிரி வந்தார். அப்போ நல்ல மாப்பிள்ளை மாதிரி சைனிங்காக வந்தோன்னே அவர் டக்குன்னு தொப்பி எடுத்தார், வாய்க்குள்ளே கை விட்டார், பல்செட் எடுத்து வச்சுட்டார். இப்போ ஒரு முகம் 85 வயசு மாதிரி இருக்குது, முதல்ல பார்க்குறப்போ ஒரிஜினல் 45 வயசு மாதிரி இருக்கு. அவனையும் சொல்கிறார், கொரோனாவில் நான் 75-70 விழுக்காடு ஆக்சிஜன் ரேட், 80 கீழே வந்தாலே பிழைக்க மாட்டான், செத்து போவான். என் மனைவி என் கூடயே இருந்தாங்க, அவங்களுக்கு கொரோனா வரல, நான் வாழ்வு கொடுத்தேன். அதுக்கப்புறம் கரும்பூஞ்சையும் மஞ்சள் பூஞ்சையும் அதுக்கப்புறம் வியாதி வந்துச்சு, வந்தவெல்லாம் செத்து போனான். ஆனால் வராமல் தடுத்துட்டாங்க.
அதுலேயும் வாழ்வு கொடுத்தார். 3 முறை என் ஃபேஸில் ஆப்ரேஷன், ஆக்சிடெண்ட் ஆகி இந்த கண்ணு மூட முடியாது, இந்த கண்ணு இப்படி மூடாது, நைட்டில் மூடாது, தூங்க முடியாது. அதனால் இதுக்கு ஒரு கப்பு வச்சாதான் தூங்குவாராம். அந்த ஃபேஸ் எல்லாம் கெட்டு போச்சு. அந்த பல் செட் எடுத்தால் ஒரு ரொம்ப வயசானவராக இருக்கார். சொல்ல, நான் ஆண்டோடைய கிருபைங்க, ஒரு ஏழை, நான் ஏழை, ரொம்ப ஏழை, செலவு பண்ண காசு இல்லை, ஆனால் ஆண்டவருடைய இறக்கத்தின்படி எனக்கு உயிர் கொடுத்துருக்குறாருங்க. சர்ச்சு பாதியில் நிற்கிது. சாதாரணமாக அங்கே இருக்க தீவிரவாதிகள் கெட்ட விடலை. சும்மா ஒரு லெட்ரு, ஃபாரஸ்ட்டுக்கு இது நம்ம இடம், ஃபாரஸ்ட் இடம் கெட்டுறான்னு, அவ்வளோதான். அங்கே இருக்க கவர்மெண்ட்டு கெட்ட விடலை. போராட்டம், வேதனை. அங்கே ஏற்கனவே சர்ச் இருக்குது, ஷெட்டில் நடத்துகிறார். சர்ச்சு இடம், சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை. அவர் சொல்கிறார், நான் ஆண்டவனுக்கு வாழ்வு கொடுத்தாருங்க. போராட்டத்தின் மத்தியில் ஊழியம், தேவைகள் மத்தியில் ஊழியம், கண்ணீரான வாழ்வில் ஊழியம். அந்த ஊழியத்தை ஆண்டவருக்காக செய்கிறேன். ஏன்னா ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? நான் பிதானவர் என்ன பண்ணியிருக்காரு? ஹானர் பண்ணியிருக்கிறாரு. பிதானவர் எனக்கு என்ன பண்ணியிருக்காரு? ஹானர். மை ஃபாதர் வில் ஹானர் ஒன் ஹூ சர்வ் மீ. என்னை அவர் ஹானர் பண்ணதால் நான் அவருக்கு சர்வ் பண்ணுறேன். இஃப் எனி ஒன் சேவ்ஸ் மீ, த ஃபாதர் வில் ஹானர் ஹிம். என்னை அவரை ஹானர் பண்ணியிருக்காரு, எனக்கு உயிரை கொடுத்திருக்கிறார். அந்த உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு நான் அவளுக்கு, எனக்கு தொண்டு செய்வருக்கு பிதானவானவர் கனம் பண்ணுவார். திருவிலியத்தில் புதிய திருப்புதல் பைபிளில் சொல்லுது, எனக்கு தொண்டு செய்கிறவனை தகப்பன் என்ன பண்ணுவார்? அப்பா என்ன பண்ணுவார்? 2 பேர், ஒருத்தரை போடானாரு, ஒருத்தரை போடான, 2 பேரையும் போடானார். ஒருத்தர் முடியாதுப்பா, வாய்ப்பு இல்லைன்ட்டான். ஒருத்தன் போகிறான்ப்பான்ட்டு என்ன பண்ணிட்டான்? கவுத்துட்டான். ஆனால் போமான்ட்டான்னு என்ன பண்ணா? அவன் என்ன பண்ணார்? அவரை கூப்பிட்டு, நல்ல மகனே, போக முடியாதனால வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தல்ல. 2 பேர், ஒருத்தன் கெட்ட குமாரன், இளைய குமாரன். கெட்ட குமாரன் மனம் திரும்பி, அப்பா உனக்கு விரோதமாக தப்பு செஞ்சிட்டேன்ப்பா, அடிக்கிறான், அப்பா நான் அடிக்கிறான், திட்டுறான், சொத்தெல்லாம் வாங்கிட்டு போகிறான், செலவு பண்ணிட்டான். ஆனால் அப்பாட்ட மனம் திருந்தி விடுறான். ஆனால் மூத்த மகன் என்ன பண்ணுறான்? அந்த தெருமுனையில் உட்காந்துட்டு சொத்தெல்லாம் வாங்கிட்டு போய் ஏமாத்துறான். அந்த குடிகார நாய்க்கு திரும்ப சேர்த்துட்டியடா, என்னடா நியாயங்கிறான். நீங்கள் நான் எப்படிப்பட்ட மக்களாய்க்கான்? யாரை நம்ம தகப்பனை கனம் பண்ணுறோம்? 2வது மகன், நான் முதல் மகனா, நல்ல மகனாக இருக்கான். அவன் அந்த முனையில் இருந்துக்கிட்டு, என்னடா குடிகார நாய்க்கு போய், பொம்பளை பொறுக்கிக்கு போய் நீ இப்படி விருந்து நடத்துறீ, எனக்கு ஒரு நாள் கூட செஞ்சியா? அப்பாவை திட்டுறோம். யார் அப்பாவை கனம் பண்ணுறோம்? நாம் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோம்? ஆண்டோடைய சன்னிதானத்தில் ஆண்டோடைய ஊழியம் என்பது, கொடுக்கப்பட்ட அழைப்பு என்பது, ஆண்டவருக்கு நம்ம எப்படி ஊழியம் செஞ்சிட்ருக்கோம்? எத்தனை வருஷமாக ஊழியம் பண்ணுறோம்? நம்ம திருச்சபையில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க. ஐயா ஞாயிற்றுக்கிழமை நான் சோறு போடுறேன்னார். இந்த ஒரு வாசல் இருந்துச்சு, எதுக்குன்னே. பின்னால் சோறு பொங்குற இடம்னார். சண்டே சோறு போடுறேன்னார். அடுத்த கேள்வி என்ன கேட்டேன்? எத்தனை பேர் உங்கள் சர்ச்சுக்கு வருவாங்க? அடுத்து ஒரு கேள்வி கேட்பேன், எத்தனை வருஷமாக நடத்திருக்கீங்க? எத்தனை வருஷத்துக்கு இவ்வளோதான் உங்கள் வளர்ச்சியா? அடுத்த கொஸ்டின் வந்துடும். அது எத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கீங்க? எத்தனை வில்லேஜை சந்திச்சது கொண்டிருக்கீங்க? இல்லை உங்களுடைய காஸ்பல், என்னுடைய காஸ்பல் ட்ராக்ஸ் கொடுக்குற ஊழியம் தான். அந்த ஊழியத்தை நம்ம சரியாக செய்கிறோமா? ஆண்டவருடைய அழைப்பு என்னென்னா, இதே மாதிரி பையை தூக்கிட்டு இப்படி கூப்பிட்ற இடங்களில் கூப்பிட்டு ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுவது என்னுடைய ஊழியம். என்னுடைய ஊழியம் திருச்சபை இதுவரையும் சாபிக்க ஆண்டவர் சொல்லலை. அது என்னுடைய கான்செப்ட் இல்லை. எங்கே காஸ்பல் சொல்லணுமோ அந்த காஸ்பலை ஒழுங்காக சொல்லணும், அதுதான் என்னுடைய வேலை. அந்த ஊழியத்தை நான் சரியாக செய்கிறேன்னா, அது எத்தனை பேருக்கு மத்தியில் செய்கிறேன், அது எத்தனை பேர் இருப்பாங்கன்னு எனக்கு முக்கியமே இல்லை. போன வாரம் மீட்டிங்கில் 5000 பேர் உட்காந்துருக்க மீட்டிங்கில் பேசினேன். 10 பேர் இருந்தாலும் நான் பேசுவேன். நம்ம இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டோடைய உன்னத ஊழியத்தை நீங்கள் நானும் சரியாக செய்து கொண்டிருக்குமா? நாம் ஆண்டோடைய ஊழியத்தை, நான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். எனக்கு தொண்டு செய்வோருக்கு பிதாவானவர் கனம் பண்ணுவார். இஃப் எனி ஒன் சர்வ் மீ, த ஃபாதர் வில் ஹானர் ஹிம். மை ஃபாதர் வில் ஹானர் த ஒன் ஹூ சர்வ் மீ. எந்த மனிதன் பிதாவானவரை கனம் பண்ணுறாரோ. கடைசியாக அந்த ஒரு அம்மா, அந்த அம்மா பேர், இந்த பைபிளில் முதலாவது எழுதின அம்மா, அந்த அம்மா மேரி ஜோன்ஸ். அந்த அம்மா காலத்தில் பைபிள் கிடையாது. 1700 1700.
ஏதோ ஒரு இடத்துல ஒரு பைபிள் இருக்கும். 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டருக்கு இதே மாதிரி ஃபுல் பீட்டில் வச்சு சங்கிலி போட்டு கட்டிடுவாங்க, தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ கிரேக்கு, லத்தீன், எபிரேயர் 3 மொழியில் தான் இருந்துச்சு, மொழிபெயர்க்கப்படலை. ஒரு புத்தகம் கிரேக்கில் இருக்கும், அதை எழுதியிருப்பாங்க. ஒன்று லத்தீனில் எழுதியிருப்பாங்க, ஒன்று எபிரேயரில் எழுதியிருப்பாங்க. 3 மொழியில் இருக்கு, எந்த இதோ தனித்தனியாக. அந்த பைபிளை வாசிக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்து போகணும். அந்த அம்மா சொல்கிறாங்க 35 கிலோமீட்டர் நடந்து போவாங்களாம், 35 கிலோமீட்டர்ஸ். 35 கிலோமீட்டர் நடந்து போக அந்த அம்மாவால் முடியல, எப்படியாவது ஒரு பைபிள் வாங்கி கொடுங்கன்னாங்களாம். அவங்க ஒரு பைபிள் வரும், பைபிளுடைய விலை இவ்வளோ காசுமா, கொண்டு வா, வர்ற அன்னைக்கு உனக்கு தரேனாங்களாம். இந்த அம்மா சாப்பிட்ற காசை சேர்த்து வச்சு அந்த பணம் சேர்த்து அந்த கொடுக்குற நேரத்தில் அந்த பைபிள் வந்த பைபிள் காலி ஆகிட்டு. மேரி ஜோன்ஸ் அந்த அம்மா பேர். அந்த அம்மா அழுகுது, ஐயோன்னு. அப்போ அந்த ஊழியக்காரர் அந்த அவருடைய சொந்த பைபிளை கொடுத்து விட்றாரு. அது என்ன பண்ணுது, அங்கே வச்சு அந்த மக்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க அந்த பைபிளை. அந்த பைபிளில் சொன்ன வார்த்தைகள், ஃபெய்த்து, விஸ்வாசம், ஆபிரகாம் மகனை சாக கொடுக்க போகிறப்போ அவருடைய கஷ்டம், ஈசாக்கு அந்த கிணத்துல போய் சித்தானா, அப்புறம் அது என்ன 4 பேர் பெலிஸ்தர் கிணறு, சித்தானா, அப்புறம் அவர் 3-4 பேர் வருமே, ரெகோபோத்து கடைசி, இந்த இடம் வெற்றியின் இடம், 5 பேர், எல்லாத்தையும் பைபிளை சொல்லி கொடுக்குது. அப்போ அந்த அம்மாக்கே ஒரு ஐடியா, நம்ம ஏன் பைபிளை எழுதக்கூடாது, மாற்றக்கூடாதுங்கிற ஐடியா. அந்த அம்மாவுக்கு அப்படி எண்ணங்கள் வர்றது 1700. 1330 ஜான் விக்லிங்கிற மனிதர், அவர் வந்து ஜெர்மன் தேசத்தை சேர்ந்தவர். அவர் பைபிளை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும்னு நினைக்கிறார். அவர் இங்கிலீஷ் ஃப்ளூயண்டாக படிச்சிருக்கார். அந்த கிரேக்கு லத்தீன் இருக்க பைபிளை இங்கிலீஷில் மாற்றிடலான்னு நினைக்கிறார். அன்னைக்கு இந்த பைபிளை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அவர் ஷூட் பண்ணி சாகடிச்சிட்றாங்க. இது 1330 நடந்த சம்பவம். 1430 ஜான் ஹஸ்ஸுங்கிற ஒரு மனிதர், அவர் வந்து அந்த பெரிய யூனிவர்சிட்டி அதில் டிரான்ஸ்லேட்டர், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டர். பைபிள் வந்து காலையில் நான் படித்தேன், 1 சங்கீதம் 1, துன்மார்க்குடைய ஆலோசனை நவாமலும், பாவியுடைய வழியில் நிற்காமலும், பரியாச கருப்பாடத்திலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனிதன் அவன் யாரு? நீர்க்கால்களின். நீர்க்கால்னா தண்ணி இருக்க இடத்துல கொய்யாக்காய் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். திருநெல்வேலி, விருதுநகர் இங்கெல்லாம் கொய்யாக்காய் வாங்கினா காஞ்சி கடிக்க முடியாது, ஏன்னா தண்ணி இல்லை. அதுதான் நீர்க்கால். நீர்க்கால் இருக்க தென்னை மரத்தை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தேங்காவாக இருக்கும், 2 லிட்டர் தண்ணி இருக்கும் உள்ள, இளநீ. காஞ்சிபுரம் இடத்துல பார்த்தா இவ்வளோ பெரிய தேங்காய் இருக்கும், குருவி மண்டை மாதிரி. அதுதான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனிதன். தியானம் என்ன? ஒர்க்ஷிப். இப்போ ஒர்க்ஷிப் பண்ணோன்னா அவர் 6-8 அடிச்சோன்னா ஒரு ஒர்க்ஷிப் பண்ணுறோம்ல, அதெல்லாம் இல்லை. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தந்தான் ஒர்க்ஷிப். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையே உதிராத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. அதுதான் கர்த்தருக்கு பயந்தவர் வழிகளில் நடக்கிறவனோ 128:1. அந்த ஹஸ் வந்து ட்ரை பண்றாரு, ஆனா அவரை என்ன பண்றாங்க, நெருப்பு வச்சு எரிச்சிடுறாங்க. அவர் எரியிறப்போ ஒரு ஸ்பிரிட் அதுக்குள்ளேருந்து வருது. அப்போ சொல்றாரு, எனக்கு அப்புறம் என்னிலே ஒரு வல்லமையானவன் எழும்புவாங்கிறார். முதல் ஒருத்தனை கொண்டுட்டீங்க ஜான் விக்கிலிய, நான் ஜான் ஹஸ் என்னையும் கொல்ல போறீங்க. அவரை நெருப்பு வைக்கிற நேரத்தில் அவருக்குள்ளேருந்து ஒரு ஸ்பிரிட் வெளியே வருது. இதை விட பவரே ஒருத்தருக்கு வரப்போகுது பாருங்க. என்னன்னா 1531 அக்டோபர் 31 மார்ட்டின் லூதர் ப்ராட்டஸ்டன்ட் திருச்சபையை நிறுவுறார். 19 காரியங்கள் திருச்சபையை, அந்த திருச்சபை சோகத்தில் போய் அடிக்கிறார். இன்னைக்கு ஒரு சர்ச்சை கதவு செய்கிறாங்க, அந்த கதவு விலையே 6.5 லட்சம் ரூபா. பின்னால் ஒரு கண்ணாடி போடுறாங்க, அந்த கண்ணாடி விலை வந்து 28,000 ரூபா. அவர் ஒரு சர்ச்சு, அந்த நான் திருமணத்துக்கு போன சர்ச்சில் சொல்கிறார். அதே மாதிரி பெரிய அந்த கதவு, அதில் 19 புதிய காரியங்கள். அவர் தான் பைபிளை மொழிபெயர்த்து தைரியமாக மொழிபெயர்க்கிறார். மொழிபெயர்த்து கொடுத்து
அண்டர் கிரவுண்டுக்கு போயிடுறாரு. இங்கிலாண்டில் போய் அண்டர் கிரவுண்டில் ஜெர்மன்காரர் அண்டர் கிரவுண்டில் போய் உட்காந்து யாருக்கும் தெரியாமல் மொழிபெயர்த்து மக்கள்கிட்ட கொடுத்துறாரு. இங்கிலீஷில் முதலாவது 1531 மொழிபெயர்த்து கொடுக்குறாரு மார்ட்டின் லூதர். ஆனால் அவரை அடித்து விரட்டி என்னென்னோன்னு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டெவலப் பண்ணல. அதுக்கப்புறம் இந்த மேரி ஜோன்ஸ் 1700க்கு அப்புறம் அவங்க ஆரம்பித்து பிரெஞ்சு ஃபாரின் பைபிள் சொசைட்டி, உலகத்தில் முதலாவது பைபிள் சொசைட்டி ஆரம்பித்தாங்க. சீகன் பால் 1709 ஜூலை 9 அவர் தான் இந்திய வேதாகம சங்கத்தை உருவாக்குறார். இந்தியன் பைபிள் சொசைட்டி 1709 சீகன் பால். ஒருவேளை இவங்க எந்தவித எதிர்பார்ப்பு இல்லைங்க. 13 வருஷம்தான் சீகன் பால் வாழ்கிறார். 19 காரியம். டெய்லரிங், முதலாவது அச்சு இயந்திரம், பேப்பர், பேனா, ஏழைகளுக்கு கல்வி, பெண்களுக்கு கல்வி, முதல் திருச்சபை. நீ என்ன ஜாதி, நீ என்ன ஜாதி, நீ என்ன ஜாதின்னு தெரியாது. இப்படி எல்லா மக்கள் உட்கார்ந்து ஆராய்ப்பதுக்கும் முதல் திருச்சபை தரங்கம்பாடியில். அதுக்கு முன்னே சர்ச் இருக்குது. அது வெள்ளைக்காரனும் மேல் ஜாதிக்காரன் தான் இருப்பான். வெள்ளைக்காரன் இருப்பான், மேல் ஜாதிக்காரன். நம்ம உள்ளே போக முடியாது, நம்ம வெளியே ஓரமாக நிற்கணும். ஆனால் எல்லாரும் உட்கார்ந்து ஆராய்ப்பதுக்கு முதல் சர்ச். 13 ஆண்டுகள் தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறார். அவர் தான் இந்திய வேதாகம சங்கத்தை உருவாக்குறாரு. அங்கே போனீங்கன்னா அந்த எத்தனை பேர் தரங்கம்பாடி போயிருக்கீங்க? சீகன் பால் சிலைக்கு கீழே அவருடைய பதிப்பு 19 பதிப்பு எழுதியிருக்காங்க. அவர் சிலை கீழே பார்த்துக்கிங்களா? எந்தவித எதிர்பார்ப்பு. ஆனால் காலங்கள் அவர் என்ன சொல்லுது, கீழே கல்வெட்டு வச்சுருக்கு. ஐயா பேர் திறந்த சர்ச்சை திறந்த ஜேக்கப் ஜோஜி பண்ணுறார். காலங்கள் குறிப்பதற்காக சர்ச்சு கேட்டப்போ அதை ஹெல்ப் பண்ணியிருப்பார். அவருக்கு ஃப்ரெண்டாக இருக்கும். என் பேரும் நிறைய சர்ச்சில் இருக்கும். சர்ச்சுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுவோம். அந்த கால வெட்டுக்கள் காலங்கள் குறிப்பதுக்கு தானே தன் வாழ்வையே அர்ப்பணிக்கிறார். எந்தவித அவங்க சரித்திரம் சொல்லப்படுவதற்காக இல்லை. அப்போ அவங்க அதை நினச்சி செய்யலை, தன் வாழ்வை அர்ப்பணித்தாங்க. நீங்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம்? அந்த நல் எண்ணத்தோடு நான் தகப்பனுக்கு என்ன ஊழியத்தை செஞ்சுருக்கிறேன்? நான் பாஸ்ட் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு? நான் பாஸ்ட் ஆகும்னா என்ன பண்ணேன்? ஃபஸ்ட்டு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், பாஸ்ட் ஆகி இவ்வளோ நாள் ஆச்சு, எத்தனை சர்ச்சு, என் சர்ச்சில் எவ்வளோ மெம்பர் இருக்காங்க? பக்கத்தில் அவர் போன வாரம் தான் ஆரம்பித்தார், போன வருஷம் தான் ஆரம்பித்தார். முதல்ல 20, அப்புறம் 40, அப்புறம் 100, இப்போ 300, இப்போ 400 ஷெட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. நான் ஏன் அதே ஷெட்டில் உட்காந்துருக்கேன்? ஏன் முன்னேறலை? எத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறேன்? இந்த வருஷம் 5வது மாதம், இன்றைக்கி தேதி 16. இந்த வருஷத்தில் இதுவரையும் எத்தனை பேருக்கு ஞானஸ்தானம்? எவ்வளோ பேருக்கு காஸ்பல்? எத்தனை சர்ச்சை நான் ஃபவுண்டர் ஆகியிருக்கேன்? எவ்வளோ காஸ்பல் சொல்லியிருக்கேன்? எவ்வளோ மீட்டிங் போயிருக்கேன்? இந்த வாரத்தில் எத்தனை மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன்? எத்தனை பேருக்கு காஸ்பல் சொல்லியிருக்கேன்? இந்த கேள்விகளோடு உங்களை நீங்கள் புதுமைப்படுத்தி கொள்ளுங்கள். ஒருவேளை ஏதோ ஆளை கொண்டாந்து விட்டார், அந்த ஆளத்துக்கு இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. நீங்கள் இந்த திங்கிங்கோடு போகிறப்போ அடுத்த வருஷம் நீங்களே சொல்லுவீங்க, நான் இந்த திங்கிங் கேட்டு கடவுள்கிட்ட கேட்டாலே ஆண்டவர் உடனே பேசுவார். நீ என்ன பண்ணலை? வேலை பார்க்கல. நீ என்ன பண்ணலை? ஒர்க் பண்ணலை. உடனே ஆண்டவர் உடனே பேசுவார். அதுதான் பாஸ்டர் ஏசனா சொல்கிறப்போ, படுத்து தூங்கக்கூடாது, உட்காந்து சாப்பிடக்கூடாது. படுத்து தூங்கக்கூடாது, உட்காந்து சாப்பிடக்கூடாது. இப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு நம் ஆண்டுடைய ஊழியத்தை செய்வோமா? ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தானா பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி, தகப்பனே சர்மி, எனக்கு வேலை செய், சர்மின்னு சொல்லியிருக்கீங்க. ஹோட்டலில் சப்ளையரை கூப்பிட்டு சீக்கிரம் சர்வ் பண்ணுப்பான்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் நீங்கள் எங்களை சர்வ் பண்ண சொல்லியிருக்கீங்கப்பா. இப்படி வார்த்தைகளை பிறருக்கு நாங்கள் சொல்கிறோம்ப்பா. வார்த்தை அனுப்பி குணமாக்கி, வார்த்தை அனுப்பி உருக பண்ணுகிற ஆண்டவர் அல்லவா? சங்கீதம் 107 வார்த்தை அனுப்பி குணமாக்கின்னு சொல்லியிருக்கீங்க. 147 உன் வார்த்தையினால் அவங்க உருகுவாங்கன்னு சொல்லியிருக்கீங்கப்பா.
எப்படி அந்த ஐஸ் கட்டி மேலே அந்த வெப்ப பட்ட உடனே சூடு பட்ட உடனே அந்த கட்டி கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி உடைய வார்த்தை போகிறப்போ அந்த வியாதிங்கிற அந்த கட்டி, துன்பங்கிற அந்த கட்டி, மனநோய்ங்கிற அந்த கட்டி, தொல்லைங்கிற கட்டி, இவர்கள் எங்கே ஜெபம் பண்ணுறாங்களோ, எங்கே யாருக்காக ஜெபம் பண்ணுறாங்களோ அந்த வல்லம், அந்த அபிஷேகம் அவங்க மேலே இறங்கிக்கிட்டே இருக்கணும்ப்பா. அதை உருக பண்ணி ஒரு விடுதலை தகப்பனே, உம்முடைய பிரசனை இறங்குறப்போ, உம்முடைய வழிநடத்தில் இறங்குறப்போ, உம்முடைய அபிஷேகம் அவங்க மேலே இறங்குறப்போ நிச்சயமாகவே நிச்சயமாகவே நிச்சயமாக ஒரு அதிசயமான கர்த்தர் அல்லவா. என்ன நோக்கத்தோடு எங்களை அழைத்துட்டு வந்தீங்களோப்பா. நீங்கள் அநேக மக்களை பார்த்தீங்க, ஆனால் ஒரே ஒரு மனிதத்தை தான் தகப்பனே, அந்த சகை தான் பாவ மன்னிப்பு நிச்சயத்தட்ட பெற்ற பொழுது ஒரு பெரிய விடுதலை. அதே மாதிரி அந்த ஒரு மனிதனா என்னை மாற்றுங்க. எனக்கு இருக்க துன்பம், எனக்கு இருக்க வேதனை, எனக்கு இருக்க ஒரு கண்ணீரான வாழ்வை எனக்கு மாற்றி கொடுங்க. என்னை பிளஸ் பண்ணுங்க. உங்களுடைய பிரசனத்தை எனக்கு தாங்க தகப்பனே தகப்பனே என்று கெஞ்சி இறைஞ்சி நிற்கிற மக்களப்பா. இந்த வாரத்துடைய கடைசி நாளுக்கு வந்து ஆயத்த நாள் தகப்பனே. நாளைக்கு வாரத்தின் கடைசி நாள், பரிசுத்தமான ஓய்வு நாள். 4 நாளை கழிச்சு வாரத்தின் முதல் நாள் என் திருச்சபையில் நான் உணவு கொடுக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை எனக்கு அரிசி வாங்கக்கூட வழி இல்லை, பருப்பு வாங்க வழி இல்லைப்பா. ஒரு கண்ணீரான வாழ்வு தகப்பனே. இதுவரை இந்த மாதம் பிறந்து 15 நாள் முடிஞ்சு 16ஆவது நாள் முடிய போது வாடகையே கொடுக்க முடியாத நிலைமை. அந்த ஹவுஸ் ஓனர் நல்லவருப்பா. என் பிள்ளை படித்து முடிச்சிட்டா, இதுவரை நான் ஃபீஸ் கட்ட முடியல, பாதி தான் கட்டேன். நல்ல பள்ளிக்கூடம் படிக்க வச்சு பாஸ் பண்ணிட்டாங்க. 10th பாஸ் பண்ணிட்டா, +2 பாஸ் பண்ணிட்டா, 11th பாஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த கோல், அடுத்த காலேஜுக்கு நான் எப்படிப்பா கடன் சொல்லுவேன்? எங்கே கடன் சொல்லுவேன்? நான் என்ன செய்வேன்? என்னுடைய வேதனைகள், கண்ணீரான வாழ்வு, அப்படிப்பட்ட திக்கட்டான நிலைமை. நீங்கள் எனக்கு ஊழியம் செய்வேன், நான் கனம் பண்ணுவீங்கன்னு இவருக்கு பெருசாக சொல்லிட்டாரு. ஆனால் எனக்கே வழி இல்லாத நிலைமையில் உட்கார்ந்துருக்கிறேன்னு ஏக்கத்தோடு ஒரு சகோதரர் ஜெபித்து கொண்டிருக்காங்க. அவருடைய பலவீனங்கள், சோர்வுகள், கண்ணீரான வாழ்வு, ஒரு விசை கூட மனமிறங்க. உங்களுடைய பிரசனை இறங்கட்டும், உங்களுடைய வழிநடத்தில் இறங்கட்டும். ஒவ்வொருவரோடு உங்களுடைய பிரசனை வழிநடத்தில் பாதுகாக்கிற கரம் தகப்பனே. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதற